தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் எவ்வளோ நல்லவர் இல்லையா? நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறவர். நம்முடைய குடும்பங்கள் ஆண்டவருடைய குடும்பமா இருக்கும் பொழுது, ஆண்டவர் நம்முடைய குடும்பத்திலே வாசமா இருக்கும் பொழுது, நம்முடைய குடும்பத்துல எவ்வளோ போராட்டங்கள் வந்தாலும் அதை தாண்டி செல்ல கர்த்தர் கிருபை பாராட்டுவார். ஆமேன், ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என்னுடைய குடும்பத்துக்காக எவ்வளோ நாள் ஜெபம் பண்றேன், எனக்கு இன்னொரு அற்புதம் நடக்கலையே என்று ஒருவேளை நீங்க நினைக்கலாம். ஆண்டவர் என்னை பார்க்கிறாரா? ஆண்டவர் என்னை உண்மையிலே நேசிக்கிறாரா? என் குடும்பத்தை கவனிக்கிறாரா என்றெல்லாம் நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் எப்படிப்பட்டவர்? அவர் நம்மை காண்கிற தேவன். அவர் நம்முடைய அலைச்சல்களை அறிந்திருக்கிற தேவன். நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன். ஆமேன், ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். வேதத்திலே ஒரு அருமையான வசனம் நம்ம எல்லாம் வாசிக்க நான் விரும்புகிறேன். 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். 2 நாளாகமம் 16:9. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆமேன், பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவருடைய கண்கள் வல்லமையை அவர்களுக்கு விளங்க பண்ணும்படி பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது, நம்மை பார்க்கும்படி, நம்மை ஆசீர்வதிக்கும்படி. ஆனா யாரை அந்த கண்கள் பார்க்கிறது என்று நம்ம பார்க்கும் பொழுது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே, நீங்க மட்டும் போதும், உங்களையே நான் நம்பி இருக்கிறேன், உமக்காக நான் வாழ்வேன், ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்வேன், ஒரு உத்தம இருதயம், பிளேம்லெஸ் ஹார்ட் நான் வாழ்வேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நீங்க ஜெபிக்கும் பொழுது, உங்களுக்கு வல்லமையை விளங்க பண்ணும்படி, உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்யும்படி, உங்கள் வாழ்க்கையில அதிசயங்களை செய்யும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இப்ப இந்த டைம்ல நீங்க எங்கெங்க இருக்கிறீங்களோ, எந்தெந்த வீட்டுல இருக்கிறீங்களோ, எந்தெந்த பட்டணத்துல இருக்கிறீங்களோ, எந்தெந்த தேசத்துல இருக்கிறீங்களோ, பூமியில எந்த ஒரு மூலையில நீங்க இருந்தாலும் கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல பதிக்கப்பட்டிருக்கிறது. உங்களை நோக்கி அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்ம வர்ஷிப் டைம்ல பாடணும் இல்லையா? ஆண்டவருடைய அழகான கண்கள் நம்மை கண்டதினால, நம்ம எங்கேயோ கிடந்த நம்மை, தூக்கி எறியப்பட்ட நம்மை, ஒன்றுமில்லாத நம்மை கர்த்தர் அணைத்து கொண்டாரே. ஒருவேளை நீங்கள் உலகத்தின் பார்வையில ஒருவேளை நீங்க தூக்கி எறியப்பட்டவர்களா இருக்கலாம். ஆனா நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வல்லமையை விளங்க பண்ணும்படி, உங்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. இதை குறித்து நீங்க ரொம்ப கருத்தாருங்க. கர்த்தர் என்னை பார்க்கிறார், என்னை காண்கிறார் என்று சொல்லி நம்ம தைரியமா இருக்கணும். அதே நேரத்துல கர்த்தருடைய கண்கள் எதற்காக பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது? வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். சங்கீதம் 33ஆம் சங்கீதம் 18-19 வசனங்கள். சங்கீதம் 33:18-19. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோടെ காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. இங்க நம்ம பார்க்கிறோம், ஆண்டவருடைய கண்கள் உலாவி கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, தமக்கு காத்திருக்கிறவருடைய ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்க. அதாவது ஆத்தும மரணம். அநேக நேரங்கள்ல நம்ம ஆண்டவரை நோக்கி பார்த்தாலும் சில பிரச்சனைகள் நடுவாக போகும் பொழுது நம்முடைய ஆத்துமா பின்வாங்கி போய் விடுகிறது இல்லையா? நம்ம ஆண்டவரை விட்டு கொஞ்சம் விலகி போய் விடுகிறோம். அதுதான் ஆத்தும மரணம். ஆனா நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நம்முடைய ஆத்துமா விலகி போகாதபடிக்கு, மரித்து போகாதபடிக்கு, மரணத்துக்கு நேராக போகாதபடிக்கு நம்மை தூக்கி எடுக்கிறவர். ஒருவேளை இதுவரைக்கும் நீங்க ஏதாவது பாவம் செஞ்சிருந்தா கூட அந்த பாவத்திலிருந்து உங்களை தூக்கி எடுக்கிறவர், பாவம் செய்யாதபடி தடுக்கிறவர். ஒருவேளை உங்களுடைய குடும்பத்துல யாராவது ரட்சிக்கப்படாமல் இருந்தா அவர்களுடைய ஆத்துமாவையும் மரணத்துக்கு விடமாட்டார், மரணத்துக்கு தப்புவிக்கிற ஆண்டவர். ஆமென்.
இப்ப நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, எங்கள் ஆத்துமாவை ஆண்டவரை மரணத்துக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. அதே மாதிரி சொல்லுங்க, எங்களுடைய குடும்பத்துல எங்கள் பிள்ளைகள் அப்பா தவறான பாதையில போயிட்டு இருக்காங்க, ஆனா அவருடைய ஆத்துமா மரணத்துக்கு போயிடக்கூடாதே, அவர்களை தூக்கி எடுங்கப்பா என்று சொல்லி எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறது. நீங்க என் குடும்பத்தை பாருங்கப்பான்னு சொல்லுங்க, என் பிள்ளைங்களை பாருங்கப்பான்னு சொல்லுங்க. தவறான பாதையில போயிட்டு இருக்கிற பிள்ளைகளை திருப்பி எடுத்துட்டு வாங்க என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, தமக்கு பயந்திருக்கிறவருடைய ஆத்துமாவை மரணத்துக்கு விலக்கி காக்கும்படி உம்முடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறது அல்லவா? இப்பொழுதே எங்கள் குடும்பங்களிலே அப்பா பாவத்துல போய்கொண்டிருக்கிற பிள்ளைகளை தூக்கி எடுப்பீராக. உம்மை பற்றி அறிவில்லாமல் ஆத்துமா மரணத்துக்கு நேராக போய்கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் விடுவிப்பீராக. சத்துரு ஆண்டவரே, ஆண்டவரே, நரகத்துக்கு கொண்டு போக நினைக்கிற ஆத்துமாக்களை கர்த்தர் விடுவிப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவேளை அப்பா என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற யாராவது சில சந்தர்ப்பங்கள்ல வழி விலகி போகிறேனே, ஆண்டவரை விட்டு நான் விலகி போகிறேனே என்று நினைத்தால் அவர்களை கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே அவருடைய ஆத்துமாவை விடுவிப்பீராக, விடுவிப்பீராக. ரட்சிக்கிற வல்லமை ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளே இறங்கி வரட்டும் அப்பா. ஆண்டவரே, வல்லமை விளங்க பண்ணுகிற தேவனே, உம்முடைய ரட்சிக்கிற வல்லமை, உம்முடைய ரட்சிக்கிற கிருபை ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பாவத்தில் இருக்கிற பிள்ளைகளை விடுவிப்பீராக, சிறையிருப்பில் இருக்கிற பிள்ளைகளை விடுவிப்பீராக, கட்டுகளில் இருக்கிற பிள்ளைகளை விடுவிப்பீராக. உம்முடைய கண்கள், உம்முடைய கண்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து தூக்கி எடுக்கட்டும் அப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரை என்னை காத்து கொள்வார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரை என்னை காத்து கொள்வார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். மீட்டு கொண்டார் என்னை, மீட்டு கொண்டார், பாவத்தில் இருந்து என்னை மீட்டு கொண்டார். மீட்டு கொண்டார் என்னை, மீட்டு கொண்டார், பாவத்தில் இருந்து என்னை. சொல்லலாம், சொந்த பிள்ளை, சொந்த பிள்ளை என்று என்னை உறுதிப்படுத்த தன் ஆவி தந்தார். சொந்த பிள்ளை என்று என்னை உறுதிப்படுத்த தன் ஆவி தந்தார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வசனத்தின் அடுத்த வசனத்தை நம்ம வாசிப்போமா? 19ஆம் வசனம். பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்க. பிரியமானவர்களே, உங்களுடைய குடும்பத்துல நிறைய பஞ்சத்தின் வழியாக நீங்க போய்கொண்டிருக்கலாம். தரித்திரத்தின் பாதையில நீங்க போய்கொண்டிருக்கலாம். தேவைகள் சந்திக்கப்படணுமே, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், குடும்பத்துல நிறைய தேவைகள் இருக்கு என்று ஒருவேளை நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் பாருங்க உங்க மேல் நோக்கமாய் இருக்கிறார். அவருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? பஞ்சத்துல உங்களை பாதுகாக்க, பஞ்சத்தை நீக்க, உங்களுக்கு செழிப்பை தர, உங்கள் தேவைகளை சந்திக்க அவர் நோக்கமாய் இருக்கிறார். இப்ப நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். நீங்க உங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. என்ன என்ன தேவை, என்ன பிரச்சனை, என்ன போராட்டம், எதற்காகலாம் பணம் தேவை என்பதை எல்லாம் நீங்க ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. நீங்க என்ன உபத்திரவத்துல இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்காக அற்புதங்களை செய்கிறவர். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா? அப்பா, உம்முடைய கண்கள் எங்கள் மேல் பதிக்கப்படட்டும் சொல்லுங்க. எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லுங்க. எங்கள் தேவைகளை சந்திங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் நம் குடும்பத்தின் தேவைகளை சந்திப்பார். ஹல்லேலூயா.
ஹalleluya. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அன்பின் தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக. பஞ்சத்துல அவர்களை உயிரோடே காப்பாற்றுகிற தேவன் நீர் அல்லவா? அதற்காகவே உம்முடைய பிள்ளைகள் மேல் உம்முடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறதே. இந்த நேரத்துல யார் யாருக்கு என்ன தேவை என்பதை அறிந்த பரம தகப்பன் உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை ஆச்சரியமாய் சந்திப்பீராக ராஜா. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே, ஃபீஸ் கட்டுவதற்கு, வாடகை கட்டுவதற்கு, இஎம்ஐ கட்டுவதற்கு, ஆண்டவரே தேவையான பொருட்கள் வாங்குவதற்கு, உணவு தேவைக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒருவேளை அப்பா மருத்துவ செலவுகள் இருந்தால் ஆண்டவரே அந்த தேவைகளை சந்திங்க. வீணான செலவுகள் வேண்டாம் அப்பா. இவருடைய அடிப்படை வசதிகள், அத்தியாவசிய செலவுகள் இயேசுவின் நாமத்தில் சந்திக்கப்படுவதாக. குறிப்பாக கடன் பிரச்சனைகள் மாறட்டும் ஐயா. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் உங்களை அறியாத குடும்பங்களா இருக்கும் பொழுது ஆண்டவரே கடன் பிரச்சனை வருது என்று தெரிந்த உடனே குடும்பமாக தற்கொலை பண்ணிடுறாங்க. ஆனா ஆண்டவரே உம்மை அறிந்த ஜனங்களை நீர் கைவிட மாட்டீரே. ஆண்டவரே உம்மை சொந்தமாக கொண்ட ஜனங்களை நீர் கைவிட மாட்டீரே. ஏசப்பா, அவர்களை உயிரோடே காப்பாற்றுகிறவர் நீர் அல்லவா? உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நம்முடைய பிள்ளைகளை தேவைகளை சந்திங்க. கடன் பிரச்சனைகள் இந்த வாரத்தோடு ஒரு முடிவுக்கு வரட்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டு நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாயிருப்பார்களாக, ஒரு குறையும் இல்லாமல் இருப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்தன் தேவன், என்னாள் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே சார்ந்திருப்பதா இல்லையே. தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதா, கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே பாடுவோம், கவலை ஒற்றும். என் தேவைகளெல்லாம், என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதா, கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. ஹalleluya. விசுவாசத்தோடு சந்தோஷத்தோடு இந்த பாடலை திரும்ப திரும்ப நீங்க பாடுங்க. கண்டிப்பா உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திப்பார். ஆமென், ஹalleluya. பிரியமானவர்களே, கர்த்தருடைய கண்கள் நம்ம ஒவ்வொருவருக்கும் வல்லமையை விளங்க பண்ணும்படி அவை நம்ம மேல் நோக்கமாய் இருக்கிறது. ஆமென். சங்கீதம் 32ஆம் சங்கீதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 8ஆம் வசனத்துக்கு நேராக தெரிந்த வசனம் நம்ம எல்லாம் வாசிக்க கேட்கலாமா? சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமென். கர்த்தருடைய கண்கள் எப்படிப்பட்டது தெரியுமா? நமக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு கண்கள். ஆமென், ஹalleluya. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நம்ம நடக்கிற பாதைகள் வழியாக போகிற நேரங்களில
நமக்கு எந்த வழியில போவது என்று தெரியாத சூழ்நிலையில கர்த்தர் நமக்கு வழி காட்டுகிறவர். ஆமென், ஹல்லேலூயா. யாரோடு சேரணும், யாரோடு பேசணும், யாரோடு நம்ம பேசக்கூடாது, சேரக்கூடாது, இப்படிப்பட்ட ஆலோசனைகளையும் கொடுக்கிறவர். ஒருவேளை வாலிப பிள்ளைங்க நீங்க இங்க இருப்பீர்களே ஆனால் கர்த்தர் உங்கள் மேல கண்ணை வைத்து நீங்க நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டுவார். உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே வேளையில நீங்க பாருங்களேன், 33ஆம் சங்கீதம் அது பக்கத்திலேயே இருக்கும். 10வது வசனத்தை வாசிக்கலாமா? 10ஆம் வசனம். கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். ஆமென். ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கும் பொழுது, அவர் நம்ம மேல கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை கொடுக்கும் பொழுது அவர் செய்கிற மற்றொரு காரியம் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்குகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய ஆலோசனைகள், நிறைய தவறான ஆலோசனைகள். நம்ம ஒருவேளை போன்ல வாட்ஸ்அப் மூலமாக யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா, யூடியூப்ல ஃபேஸ்புக்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக தவறான ஆலோசனைகள் நமக்கு வரலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்மேல கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அதே வேளையில ஜாதிகளின் ஆலோசனையை, தவறான ஆலோசனையை நான் அப்படியே அதமாக்கிடுவேன், விருதாவாக்கிடுவேன், ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்னைக்கு அப்சலோமுக்கு அகித்தோப்பேல் ஒரு ஆலோசனை கொடுத்தான். தகப்பனுக்கு விரோதமாக நடக்கும்படி ஒரு ஆலோசனை கொடுத்தான். இன்னைக்கு அப்படிதான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் குடும்பத்துல ஒழுங்கா வாழக்கூடாது, அப்பா அம்மாக்கு கீழ்ப்படிய கூடாது, இப்படி நிறைய தவறான ஆலோசனைகள். ஆனா நம்ம ஆண்டவர் நம்ம மேல கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லி கொடுப்பது மாத்திரமல்ல, நமக்கு விரோதமாக வருகிற தவறான அகித்தோப்பேலின் ஆலோசனைகளை அவர் பைத்தியமாக்கி போடுகிறவர். நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? ஒருவேளை பெற்றோர் நீங்க இருப்பீங்கன்னா, இந்த காரியத்துல வேதனையோடு என் பிள்ளைங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுங்கப்பா என்று நீங்க ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம குடும்பத்துல நல்ல ஆலோசனை கர்த்தர் கொடுப்பார் பிள்ளைகளுக்கு. ஒருவேளை கணவர் தவறான ஆலோசனை கேட்டு தவறான வழியில போகிறார், இப்ப ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்க கணவர் மேல கண்ணை வைத்து ஆலோசனை கொடுப்பார். அப்படியேதான் மனைவி மேல கண்ணை வைத்து ஆலோசனை கொடுப்பார். நீங்க சோர்ந்து போகாதீங்க. இப்ப நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். ஆண்டவரே, நீங்க ஆண்டவர் எங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும்படி உம்முடைய கண்கள் எங்க மேல பதிக்கப்பட்டிருக்கிறதுக்காக, எங்க மேல நோக்கமா இருக்கிறதுக்காக உமக்கு நன்றின்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே எங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற தெய்வமே, ஆலோசனை கர்த்தரே, உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே, தவறான ஆலோசனைகள், அகித்தோப்பேலின் ஆலோசனைகளை பைத்தியமாக்கி போடுவீராக, பைத்தியமாக்கி போடுவீராக, விருதாவாக்குவீராக, அவமாக்குவீராக. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீங்க ஆலோசனை கொடுங்கப்பா. உங்க கண்ணை உம்முடைய பிள்ளைகள் மேல வைத்து அவர்களுக்கு ஆலோசனை கொடுப்பீராக, ஆலோசனை கொடுப்பீராக. ஆலோசனை கர்த்தரே, உம்முடைய பிள்ளைகளை சரியான பாதையில, நித்திய பாதையில, நேர் வழியில நடத்துங்க நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா சத்துரு கொண்டு வருகிற தவறான ஆலோசனைகள் பைத்தியமாக்கி போகப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் ஒன்றுமில்லாமல் போவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்பா, கண்ணை வைத்து நடத்துங்க அப்பா, கரம் பிடித்து நடத்துங்க அப்பா. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்கள் பிள்ளைகள், எங்கள் குடும்பத்தினர் மேல கண்ணை வைத்து நல்ல ஆலோசனை கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என்னை என்றும் போதித்து நடத்து செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் நமக்கு வல்லமையை வெளிப்படுத்தும்படி உலாவி கொண்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. மற்றொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். சங்கீதம் 34:15. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. ஏன் தெரியுமா? அவர்கள் கூப்பிடும்போது அவர்கள் கேட்கணுமே, அவர்கள் என்ன சொல்லுகிறாங்களோ அதுக்கு நான் இறங்கணுமே என்பதற்காக
கர்த்தருடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது. ஆமேன். வேதத்திலே நம்ம எல்லாருக்கும் தெரியும், சாலமோன் ராஜா ஒரு ஆலயத்தை கட்டின பொழுது, அவர் ஜெபம் பண்ணின பொழுது 2 நாளாகமும் 6ஆம் அதிகாரத்துல அவர் பண்ணின ஜெபம் இருக்கிறது. அதை எடுத்து நம்ம வாசித்தா சந்தோஷமா இருக்கும். 2 நாளாகமும் 6ஆம் அதிகாரம் அப்பொழுது 20ஆம் வசனம். உமது அடியேன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்க என் நாமம் விளங்கும் என்று நீ சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. ஆமென். எதற்காக உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருக்கணும்னா, இந்த இடத்துல செய்யப்படுகிற விண்ணப்பத்தை கேட்க. ஆமென். 21ஆம் வசனத்தை வாசிப்போம். அடுத்த வசனம். உமது அடியேனும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜபங்களை கேட்டருளும். பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே நீர் அதை கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் இந்த ஆலயத்துல இருந்தால் நம்முடைய ஜெபங்கள் எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்கப்படும். ஆமென். இன்னைக்கு ஆண்டவருடைய கண்கள் எதற்காக நம்ம மேல நோக்கமா இருக்குது, நம்ம குடும்பத்தின் மேல் நோக்கமா இருக்குது தெரியுமா? நம்ம செய்கிற அத்தனை விண்ணப்பங்களுக்கும் அவர் பதில் கொடுக்கும்படி. ஆமென். இந்த இரவுல கிட்டத்தட்ட பாருங்க 11 மணி ஆக போகிறது. இந்த நேரத்துல யார் யார் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீங்களோ, உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கும்படி கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமா இருக்கிறது, உங்கள் குடும்பத்தின் மேல் நோக்கமா இருக்கிறது. நீங்க எந்த இடத்துல இருந்து ஜெபம் பண்றீங்களோ அந்த இடத்துல கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. இப்போ நீங்க உங்க விண்ணப்பத்தை ஆண்டவரிடத்துல ஏறிடுங்க. எந்த இக்கட்டான சூழ்நிலையா இருக்கிறீங்களா, ஒருவேளை வியாதியில் இருக்கிறீங்களா, போராட்டத்தில் இருக்கிறீங்களா, அற்புதம் நடக்கலையே, நன்மை தடைப்படுகிறதே, இது எல்லாத்தையும் ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்ல போகிற அத்தனை விண்ணப்பங்களையும் கேட்கும்படி கர்த்தருடைய செவிகளும் கர்த்தருடைய கண்களும் திறந்தவைகளாய் உங்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. எல்லாம் ஜெபிக்கலாமா? உங்களுடைய குடும்பத்தின் நன்மைகளுக்காக, உங்களுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதங்களுக்காக, எல்லா பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றும்படி நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. உம்முடைய கண்கள் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் நோக்கமாய் இருக்கிறது அல்லவா? ஆலயமாகிய எங்களுடைய இருதயத்தின் மேல் நோக்கமாய் இருக்கிறது அல்லவா? காரணம் ஆண்டவரே, எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கும்படி, எங்களுடைய ஆண்டவரே விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கும்படி உம்முடைய கண்கள் ஆண்டவரே எங்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது என்று நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா, அதை விசுவாசிக்கிறோம் அப்பா. இப்பொழுது யார் யாரெல்லாம் தங்களுடைய பிரச்சனையை, தங்களுடைய சூழ்நிலையை இப்பொழுது உம்மிடத்தில் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு அற்புதங்களை செய்யுங்க. இவர்களுக்கு அருமையானவர்கள் யாராவது பலவீனமாய் இருந்தால், வியாதியில் இருந்தால், உபத்திரவத்தில் இருந்தால் இப்பொழுது அவர்களை தொடுவீராக. அற்புத சுகமலை வல்லமை இறங்கட்டும் ஐயா. அவர்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவள் ஜெபத்துக்கு பதில் கொடுத்து சுகத்தை தாரும் கர்த்தாவே. குடும்பத்தில் இருக்கிற பிரிவினைகள் மாறுவதாக, சண்டைகள் விலகுவதாக, குடும்ப பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீராக. பிரிந்த குடும்பங்களை ஒன்றாக இணைப்பீராக. கணவன் மனைவிக்கிடையே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கொடுங்க அப்பா, சமாதானத்தை கொடுங்க. வாக்குவாதம் சண்டை வேண்டாம் ஆண்டவரே. நல்ல சமாதானத்தை குடும்பங்களிலே கட்டளையிடுங்க அப்பா. நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்னது தேவை என்பதை அறிந்த பரம தகப்பனே, இப்பொழுது யாரெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, உம்மை நோக்கி தங்களுடைய இருதயத்தையும் கரங்களையும் உயர்த்தி கூப்பிடுகிறார்களோ அற்புதங்களை செய்யுங்க ராஜா. குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கட்டளை இடுவீராக. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமண தடைகளை மாற்றி போட்டு திருமணங்களை ஆசீர்வாதமாய் நடத்தி கொடுப்பீராக. வீடு கொடுங்கப்பா, வேலை கொடுங்கப்பா, நல்ல ஞானம் கொடுங்கப்பா, கிருபை கொடுங்கப்பா, ப்ரமோஷன் கொடுங்கப்பா, இன்கிரிமெண்ட் கொடுங்கப்பா, எல்லா தேவைகளையும் சந்திங்கப்பா, ஆச்சரியமாய் நடத்துங்கப்பா, ஒரு குறையில்லாமல் காத்து கொள்ளுங்க. சத்துருக்களால் நெருக்கப்பட்டு, சத்துருக்களால் அவமதிக்கப்பட்டு வேதனையோடு இக்கட்டில் இருக்கிற பிள்ளைகள் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர்களுக்கு இறங்குவீராக, அவர்களுக்கு அற்புதம் செய்வீராக என்று பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கண்கள் இவர்கள் மேல பதிக்கப்படட்டும். இவர்கள் கூப்பிடுதலுக்கு செவி கொடுப்பீராக. கர்த்தர் எங்கள் ஜெபங்களை எல்லாம் கேட்டு எங்கள் குடும்பங்களை எல்லாம் ஆசீர்வதிக்க போறபடியால், உம்முடைய வல்லமை விளங்க பண்ண போகிறபடியால் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
ஆமென் ஆமென். அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. கைகளை தட்டி நல்ல உற்சாகமாய் பாடுவோமா? யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் இயேசுவே. ஐயா வாழ்க உம் நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. பாவக்காரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. பாவக்காரை போக்கும் கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. எல்லாரும் சேர்ந்து ஒருமித்து வாழ்க உம் நாமம் வாழ்க. செவிகளை நீர் திறந்து விட்டீர் செய்வோம் உம் சித்தம். செவிகளை நீர் செய்வோம் இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உங்க நாமம் மாத்திரமே. எல்லாரும் ஒரே சத்தமாய் சொல்லலாமா? வாழ்க நீர் வாழ்க ஐயா ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எளிமையான எங்கள் நினைவாயிருக்கிறவரே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே. நீரே எங்களுக்கு ஆறுதலப்பா துணையாளரே. மீண்டுமாய் சொல்லுங்க எங்கள் ஒளிமயமே. இயேசு சொன்னார் நானே ஒளியாயிருக்கிறேன். அவரே நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். ஓ ஹalleluya. எங்களுக்கு ஆறுதலே எங்கள் ஒளிமயமே. உள்ளத்தின் எங்கள் ஆறுதலின் தெய்வமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. சொல்லுங்க